தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா சுவையான தேன் மிட்டாய். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப்பு, ஜீனிங்க, ஃபுட் கலர் கொஞ்சம், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அந்த மாவில் நம்ம என்ன கலர் தேவையோ அந்த ஃபுட் கலர் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாங்க. ஒத்தாப்பில் நம்ம அதை கிண்டி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம நல்லா கிண்டிட்டோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க பேக்கிங் சோடா. ஏன்னா அப்போ தான் பார்க்க கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நல்லா ஒத்தாப்பில் நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவை நல்லா கிண்டிட்டோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஜீனி பாவு வச்சுட்டு வந்துடலாங்க. 1 கப்பு ஜீனிக்கு 1 கப் தண்ணி போதுங்க. பாவுக்கு ஒன்றும் பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நம்ம எப்படி குலோப்ஜாம் மாவுக்கு செய்வோமோ அதே பதம் தாங்க. இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்கள், பாவு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. பாவு இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் சிறு சிறு உருண்டைகளாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று தனித்தனியாக நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அதிக சூடு இருந்தால் டக்குன்னு அது ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம கம்மியான தீயிலேயே அதை வச்சு நம்ம அப்படியே பெரட்டி விட வேண்டியதாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்து போச்சு. இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கடையில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஜீனி பாவில் அதே சூட்டோடையே அப்படியே போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சுத்தமாக நம்ம எடுத்து அந்த பாவில் போட்டுக்கலாங்க. பாவில் ரொம்ப நாள் ஊரெல்லாம் வைக்க வேணாங்க. சும்மா ஒரு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி ஒரு பெரட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான தேன் மிட்டாய் தயார்.